இனிய காலை வணக்கம். சென்னையில் ஒரு மழைக்காலம் வானிலை வலைப்பதிவின் இன்றைய வானிலை காணொலிக்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு டுடேஸ் வெதர் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் சென்னையில் ஒரு மழைக்காலம். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதாரணமாக வந்து வரைபடத்தை வரைஞ்சி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளோட வானிலை காணொலிகளை போட்டுட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இந்த வானிலை படிவங்களின் வரைபடத்தில் டைரெக்டாக அந்தந்த வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி காமிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது எதுக்கு பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குங்கிறதுக்காக இப்படி பண்ண போகிறோம். பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நல்லா இருந்ததா, நல்லா இல்லையா, எப்படி இருந்துச்சு, முன்னாடி விட பெட்டரா இல்லை முன்னாடி நல்லா இருந்ததா அப்படின்ட்டு. இப்போ நம்ம இன்றைய வானிலை நிலவரத்துக்கு போவோம். இப்போது செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்திங்கன்னா வந்து பரவலாக வந்து மழை மேகங்கள் இலங்கைக்கு கீழே தான் இருக்குது. தமிழகத்தை கரைக்கு அந்த பக்கம் பெருசாக ஒன்றும் இல்லை. நேற்று வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த இடத்துல நல்ல மேக குவியல் இருந்தது. ஆனால் வந்து அது படிப்படியாக வலுவிழந்து பெருசாக இன்றைக்கி ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த எந்த இடத்துலையும் வந்து மேக குவியல் இருக்கிற காரணம் வந்து ஒரு காற்றழுத்த மேலடுக்கு காற்று சுழற்சி இருக்கிறதுனால இந்த ரெண்டு இடத்துலையும் மேக குவியல் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு போனோம்னா கூட வந்து உங்களுக்கு அந்த மேரிடைம் கான்டினென்ட்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த இந்தோனேசியா தென்கிழக்கு ஆசிய பகுதியிலேயே வந்து பெருசாக ஒன்றும் மழை மேகங்கள் இல்லை. அந்த இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த 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 ஆழ்ந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த மேக குவியல்கள் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து மழை கொடுக்கக்கூடிய மேக குவியல்களாக எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து நம்ம ஹை க்ளவுட்ஸ்னு சொல்லுவோம், மேல்நிலை மேகங்கள். இதனால் வந்து பெருசாக மழை வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் துருவத்தில் பரவலாக மேக குவியல்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது ஏன் காரணம் அப்படின்னா வந்து நம்ம முன்னாடியே ரொம்ப நாளாக வந்து சொல்லிகிட்ருக்கிற மாதிரி தான் வந்து, அதாவது இப்போது வந்து உங்களுக்கு தென் துருவத்தில் பருவமழைக்கான காலம். அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த வெப்பமண்டல காற்று குவிதல் பகுதி இந்த பகுதியில் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இந்த பகுதியில் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு தென் துருவத்தின் பருவமழையின் தாக்கம் அதிகமாக இருக்குது. இப்போது ஆஸ்திரேலியாவில் இங்கே ஆஸ்திரேலியாவில் 2 புயல் உருவாகக்கூடிய சூழல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மொரிஷியஸ் அருகே ஏற்கனவே ஒரு புயல் இங்கே இருக்குது. அதாவது ஸோ இப்போ தென் துருவத்தில் வந்து உங்களுக்கு பரவலாக வந்து பருவமழையின் தாக்கம் அதிகரிச்சிருக்கு. இப்போ நம்ம காற்று குவிதலை பார்ப்போமே. இது வந்து நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து 850 ஹெச்பின்னு சொல்லுவாங்க. அதாவது தரை மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய காற்று நிலை. இது வந்து காற்று நிலை வந்து ரியல் டைம் கிடையாது, அதாவது இருக்கிற நிலை கிடையாது, வானிலை படிவங்களின் கணிப்பு. அதாவது அந்த இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் இருக்குது, ECMWF GFS சொல்லிட்டு. நான் இப்போ காட்டிருக்கிறது வந்து ECMWFோட காற்றின் கணிப்பு. ஸோ இப்போ நான் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய காற்றின் கணிப்பை நான் பார்க்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த செயற்கைக்கோள் புகைப்படத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த ரெண்டு இடத்துலையுமே ஒரு சுழற்சி இருக்குது. இந்த சுழற்சியும் இது ரொம்ப நாளாக நீடிச்சுட்டு இருக்கிற சுழற்சி. இது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் இருந்தது, இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கே வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம போன முறை பார்த்தோம்னா பொங்கலுக்கு முன்னாடி பார்த்த நிலையில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த சுழற்சி எல்லாமே கொஞ்சம் மேலே இருந்தது. அதனால் வந்து கிழக்கத்திய காற்றின் தாக்கம் இன்னும் நல்ல மேலே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தமிழகத்தை கரையோர பகுதியில் பார்த்திங்கன்னா வடக்கிலிருந்து வரக்கூடிய வாடை காற்றின் தாக்கம் தான் அதிகம் இருக்குது. இந்த காற்று முறிவு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து கிழக்கத்திய காற்று தமிழக கரை நோக்கி வராமல் வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய வாடை காற்றின் தாக்கம் தான் அதிகமாக இருக்குது. இப்போது சில வானிலை படிவங்கள் வந்து உங்களுக்கு வரும் 2-3 நாட்களில் வந்து மழை இருக்கக்கூடுங்கிற மாதிரி காட்டுது. அது நம்ம பார்ப்போமே, அது என்னன்னு பார்த்தா வந்து இப்போ நாளையோட காற்றின் நிலவரம், அதாவது திரும்பவும் நான் சொல்கிற மாதிரி இது வானிலை படிவங்களின் கணிப்பு. ஸோ நாளை வந்து வானிலை படிவங்கள் கணிக்கின்ற காற்றின் தன்மையை பார்த்தோன்னா ஓரளவுக்கு கீழே காற்று வருது. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த கீழே காற்றின் வேகம் இதுலேயே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போது வேகம் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம பொங்கலுக்கு முன்னாடி இருக்கிற சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 40-45 கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் இருந்தது. அந்த கிழக்கத்திய அலையின்
வலு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால தான் உங்களுக்கு மழையின் தாக்கம் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த முறை இருக்கும்போது இந்த 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 சுழற்சியுமே வந்து ரொம்ப வலுவிழந்து தான் காணப்படுது. அதனால் வந்து கிழக்கத்திய காற்றின் தன்மையும் பொங்கலுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்காது. இன்னொன்று நம்ம பார்க்கணும். அதாவது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி இருந்த கிழக்கத்திய காற்றின் தன்மை வந்து கிழக்கு ஆசிய பகுதியிலிருந்து வந்த வாடை காற்று மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதியிலேருந்து வந்த கிழக்கத்திய காற்றும் கலந்து ஒரு குவிதலாக வந்து வங்கக்கடல் நோக்கி வந்துச்சு. இப்போ இந்த பக்கத்துலேருந்து வந்துச்சு, இந்த பக்கத்துலேருந்து வந்துச்சு. ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஸ்ட்ரீம்லைன் ஈஸ்டர்லீஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதாவது நன்கு அமைந்த கிழக்கத்திய காற்று கிடையாது இது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மழையின் தாக்கம் பெருசாக இருக்காது. வானிலை படிவங்கள் கணிச்சாலும் மழையின் தாக்கம் பெருசாக இருக்காது. நம்ம இப்போது அதாவது மழை திரட்சிங்கிறது வந்து அக்யூமுலேஷன். ஸோ இதில் வந்து இந்த விண்டி சைட்லேயே பார்த்திங்கன்னா வந்து அடுத்த 12 மணி நேரம், அடுத்த 24 மணி நேரம், அடுத்த 3 நாள், 5 நாள், 10 நாள்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்த 3 நாள் பார்ப்போமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலர், எல்லோ கலரில் இருக்கிற இந்த இடம் எல்லாமே வந்து மழை பெருசாக இருக்கக்கூடிய பகுதிகள் வராத அப்படிங்கிற ஒரு வானிலை படிவங்கள் கணிப்பு தான். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தமிழக கரையிலையும் பெருசாக வந்து உங்களுக்கு மழைக்கான அக்யூமுலேஷன் காட்டில் டெல்டா கரையில் கொஞ்சம் காட்டுது, தென் தமிழகத்தில் கொஞ்சம் காட்டுது. பட் இது வந்து நீங்கள் பரவலாக பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக, அதாவது அதீத மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் எதுவும் இருக்கிற மாதிரி காட்டல. ஆனால் சில இடங்களில் மிதமான லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தற்போதைய சூழலில் ஒரு 15 நிமிஷம் மழை பெஞ்சாலும் கஷ்டம் விவசாயிகளுக்கு. ஸோ இந்த சமயத்தில் வந்து எந்த மழை வந்தாலும் கஷ்டம்தான் அப்படிங்கிற சூழ்நிலையில் விவசாயிகள் ரொம்ப பெரிய பீதி அடைய வேணாங்கிற நோக்கில் தான் வந்து இந்த கணிப்பை வந்து நம்ம போடுறோமே தவிர வந்து மழை முற்றிலும் இருக்காதுங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. பட் இப்போது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா வந்து வானிலை நிலவரம் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் வந்து நம்ம இது பண்ணணும். இப்போது இந்த சார்ட்டை வந்து, இந்த வரைபடத்தை வந்து நான் ரொம்ப அடிக்கடி போட்டு காமிச்சிருக்கேன். இப்போது இது ஏன் போட்டு காமிக்கிறேன்னா வந்து இந்த சலனங்களின் தன்மை என்னவாறு இருக்கும், எங்கே வருங்கிறது. இதே வரைபடத்தை ஒரு 10 நாள் முன்னாடி இல்லை ஒரு 15 நாள் முன்னாடி பார்த்துருந்தோன்னா இந்த சலனங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே இருந்துச்சு. அதனால் வந்து இந்த சலனங்கள் வந்து இலங்கைக்கு கிழக்கே இல்லை தென்கிழக்கே வரக்கூடிய சூழல் ஏற்படுது. இப்போ பார்த்திங்கனாலே வந்து தென் சீனக்கடலில் இருக்கக்கூடிய சலனங்களும் பூமத்திய ரேகையை ஒட்டிய பகுதிகளில் தான் இருக்குது. அதாவது அந்த தென் சீனக்கடல் பகுதியில் வெப்பமண்டல காற்று குவிதல் பகுதி இன்னும் கீழே ஆஸ்திரேலியா நோக்கி சென்று கொண்டு இருக்குங்கிறது தான் வந்து நம்ம இதை சொல்லணும். அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த சலனங்களும் பூமத்திய ரேகையை ஒட்டிய பகுதிகளில் இருக்கே தவிர, ஸோ இந்த பூமத்திய ரேகையை ஒட்டிய பகுதியில் சலனம் இருக்கக்கூடிய நிலையில் என்னென்னா வந்து உங்களுக்கு இந்த சலனங்கள் வங்கக்கடல் வரும்போது இலங்கைக்கு தெற்கே பூமத்திய ரேகை ஒட்டிய பகுதி போகணும். அதனால் வந்து உங்களுக்கு கடலோர பகுதிகளில் இதோட தாக்கம் குறைவாக இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த வரைபடத்தை காமிச்சு ஒரு அதீத மழைக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு, பீதி அடைய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வரைபடத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆங்கில காணொலியை பார்ப்போம். Welcome once again to today's weather inference from Chennai Lower Malayalam. In the past we've done static charts or diagrams explaining how the weather looks like and how winds and satellite situations were. So today what we'll try to do is we'll try to use the direct model charts and satellite images charts to explain the current weather influence. Do let us know how do you feel in the revised scheme of things as compared to the past, whether it makes more sense or does it look very technical, etc. Look forward to your feedback.
Now let's go to today's weather inference. Now if you see the satellite image, as you can see, as far as the Indian subcontinent goes, there is not much of convective clouds seen in the North Indian Ocean. There's a patch of clouds near Sri Lanka, and there's a patch of clouds in the Arabian Sea, both of which is driven by the upper air circulation persisting in the area. Both have weakened considerably over the past few days. So off Tamil Nadu coast, there's not much of convective clouds, as you can see. If you go a little further east, what we can also see is that even in Southeast Asia, the convective clouding has considerably reduced. At the same time, little south we go towards the southern hemisphere, we can see a lot of activity over the southern hemisphere. In fact, there's one cyclone here. Australia is supposed to see a couple of cyclones which is likely to bring heavy rains over there. That's because it is the season for monsoon in southern hemisphere. As the ITCZ strengthens over the southern hemisphere, monsoon remains active over the southern hemisphere, while northern hemisphere remains relatively quiet. So this is pretty much what could be the normal scenario as you can expect during mid of January. So now when you look at the wind charts as well, while today's wind chart pretty much shows a northeast wind, winds from northeast over Tamil Nadu, which is basically dry winds. The circulation which I explained earlier will bring in some bit of easterlies tomorrow. But if you look at the wind pattern compared to the episodes, the days before Pongal, when the heavy rains happened, now you can see the easterlies are considerably weak. It's not as strong as what used to happen during the pre-Pongal days. Then you had wind speeds of nearly 40-45 kilometers crashing into Delta and south coastal Tamil Nadu. But here, if you see, the winds are considerably weaker. Okay, and also if you see, the winds were sort of converging from the northeast, from East Asia, driven by the Siberian high, and the easterlies from Southeast Asia were converging over the Sumatra and adjoining regions, and then pushing into Bay of Bengal. This created the strong monsoon surge during the pre-Pongal days. Now, compared to that, if you see, the easterlies remain much weaker now, which is likely to impact the rainfall, expected rainfall also, which some of the models are showing over the next few days. Now, if you look at the rainfall accumulation charts over Tamil Nadu, this I have used ECMWF's output through Windy. The brown yellow shades are zones of no rains, while the darker shades of blue show increased rains. And now if you see, there's not much of activity seen over the next 3 or 5 days. There's a little bit of rains showed over the South TN, which is expected because the weak circulation is somewhere here. So you will find the easterlies picking up here. So while we would not say there will be zero rains over entire Tamil Nadu, South TN and parts of coastal Delta could see light to moderate rains, but that's going to be unlikely to be similar to what happened during the pre-Pongal days. So we could possibly see a couple of sharp spell of showers in 1 or 2 places during the early morning hours. But overall, we understand every of rain at this current scenario is going to be difficult for the farmers, but please do not get panicked. Heavy rains are unlikely this time. Now, if you also see the what is called as the chart which we used to show regularly earlier, the synoptic chart from Thailand Met Department. These are disturbances which a week or 10 days back used to be somewhere here. Okay, now all of these disturbances, both over the North Indian Ocean and also over the maritime continent, is now considerably to the south of what used to be earlier.
So in the scheme of things, now if you see, uh, the overall dynamics is now skewed towards southern hemisphere, because of which uh, any active spell of raids looks less likely in the coming days. This is in line with what we could expect at this time of the year. So as I said, while light to moderate rains may happen in a few places, sharp showers could happen in coastal and south Tamil Nadu. Heavy spell of rains look unlikely for the coming week. The next 10 or 12, 10 to 14 days looks fairly dry, which could go to some way in bringing some bit of relief for the farmers across the state. Thank you for joining us. நன்றி, வணக்கம். இந்த காணொளி எப்படி இருந்ததுங்கிறத உங்களோட பதிவுகள் மூலம் எங்களுக்கு கொடுங்க, உங்களோட எண்ணங்களை. Do share feedback about how today's video was. Thank you for joining.